தமிழக முதலமைச்சர் பதவிக்கான அரியணையில் யாரை அமர்த்துவது என்பது குறித்து முடிவெடுக்க ஆளுநர் வித்யாசாகர ராவ் முன்பிருக்கும் வாய்ப்புகள் என்ன, இதற்கு முன் இதுபோன்ற சூழல்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் இருவர் முதலமைச்சர் பதவியை கோரினால் யாருக்கு மெஜாரிட்டி ஆதரவு உள்ளது என வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் அதில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்று உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா தலைமையிலான கல்யாண் சிங் அரசை அம்மாநில ஆளுநர் ரோமேஷ் பண்டாரி கலைத்தார். மேலும் சில மணி நேரங்களிலேயே ஜெகதாம்பிகா பாலை முதல்வராக பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். இதனை எதிர்த்து கல்யாண் சிங் அவசர மனு ஒன்றினை அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் பெரும்பான்மையை நிரூபிக்க தமக்கு வாய்ப்பு வழங்காமல் மற்றொருவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது ஏற்புடையதல்ல என்றார். இதனையடுத்து கல்யாண் சிங்கிற்கு ஆதரவாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து ஜெகதாம்பிகா பால் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்போது உச்சநீதிமன்றம் இருவரையும் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடலாம் எனவும் இவர்கள் இருவரில் யாருக்கு பெரும்பான்மை உள்ளதோ அவர்களது தலைமையில் அமைச்சரவை அமையும் என்றும் கூறியது. இதனை அடுத்து கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் கல்யாண் சிங்கிற்கு 225 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். அதேபோல ஜெகதாம்பிகாவுக்கு 195 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற கல்யாண் சிங் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதேபோல் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் யார் முதலமைச்சர் என தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அர்ஜுன் முண்டாவிற்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் சிபு சோரனுக்கும் இடையே போட்டி ஏற்பட்ட போது இதுபோல் இருவரையும் முதல்வர் வேட்பாளராக நிற்க வைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. அதேபோல தற்போது தமிழகத்தில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவையும் சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கோர ஆளுநர் முடிவு செய்யலாம். அல்லது பன்னீர்செல்வத்தின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு சசிகலாவை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு வார காலத்தில் தீர்ப்பு வழங்க உள்ளதால் அதன் பின்னர் சசிகலாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என ஆளுநர் கூற வாய்ப்புகள் உள்ளதென அதிகாரப்பூர்வமற்ற தகவலை ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் கட்டாயப்படுத்தி ராஜினாமா பெறப்பட்டதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த ஆளுநர் உத்தரவிட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் குழு அளித்த தகவல்களின் தொகுப்பை நாம் பார்த்தோம்.